எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog பார்க்க போகிறோம். எங்களோட குலதெய்வம் கோயில் பற்றின ஒரு vlog தான் இன்றைக்கி இருக்க போகுது. வாங்க. எங்களோட குலதெய்வம் பார்த்திங்கன்னா உலிவீர சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு குன்றக்குடிக்கு பக்கத்தில் ஆலத்துப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கிறாரு. குன்றக்குடியிலேருந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். palavaan குடி அந்த வழியை ஃபாலோ பண்ணி போனால் நம்ம கரெக்டாக கோயிலை ரீச் ஆயிடலாம். கோயிலோட என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காட்டு பகுதிக்குள்ளே ஒரு காமான என்விரான்மெண்ட்டில் அமைஞ்சிருக்கு. கோயிலை சுற்றி தண்ணி இருக்கும். நமக்கு பாருங்கள், இது கோயிலுக்கு ஃப்ரண்ட்டில் கோயிலோட குளம் ஊரணின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரணியில் நமக்கு எவ்வளோ ஒரு சம்மர் பீக்கில் இருந்தாலும் தண்ணி வற்றவே வற்றாது. கோயிலுக்கு பின்னாடி ஒரு கம்மா இருக்குது. கோயிலுக்கு வர்ற வழி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மண் பாதை தான். கம்ப்ளீட்டாக நம்ம இந்த காட்டுக்குள்ளே இந்த மண் வழியை ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக, ரொம்ப காமாக இருக்கும். இந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஃபீல் நமக்கு கொடுக்கும். இந்த கம்மாயிலையும் பார்த்திங்கன்னா நல்ல மழை வர டைமில் தண்ணி கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிரும். அப்போ நம்ம கோயிலுக்கு வர்றப்ப இந்த மண் பாதை ஃபுல்லாகவே தண்ணி நிரம்பி வழிஞ்சிருக்கும். அந்த முழங்கால் தண்ணிக்குள்ளே தான் நம்ம கோயிலுக்குள்ளேயே வர மாதிரி இருக்கும். பாருங்கள், கோயிலுக்கு உள்ளே நம்ம வந்தாச்சு. என்ட்ரன்ஸில் மகாலட்சுமி இந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்ம உள்ளே போயிட்டு இப்போ ஓவரால் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். மொத்தமாக இந்த கோயிலில் 16 சாமி இருக்குது. இந்த 16 சாமிகளில் ஒரு சாமி தான் உலிவீரன். அவர் தான் எங்களோட குலதெய்வம். இதை 2 மண்டபமாக பிரித்து கட்டியிருக்கிறாங்க. ஒரு மண்டபத்தில் 13 சாமி இருக்குது, இன்னொரு மண்டபத்தில் 2 சாமி இருக்குது. வெளியில் நமக்கு முன்னோடி இருக்கிறாரு. ஸோ மொத்தமாக 16 சாமிகள் இருக்காங்க. இந்த கோயில் உருவானதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. அந்த கதை உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நான் எங்களோட குலதெய்வம்ங்கிறதுக்காக சொல்லலை, ரொம்ப சக்தியான சாமி இது எல்லாமே. இந்த கோயில் இருக்கக்கூடிய ஊர் ப்ளஸ் இதுக்கு போகிற வழி இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குன்றக்குடி போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். கோயிலுக்கு வெளியிலேயே கோயில் பூசாரியோட நம்பர் எழுதியிருப்பாங்க. நம்ம போயிட்டால் உங்களுக்கு கால் பண்ணால் நமக்கு உடனே எல்லா சாமிக்கும் தீபம் காட்டி நல்லா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அமைதியாக காமாக கும்பிடலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இந்த ஒரு சாமிக்கும் பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இந்த சாமியெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாம் கற்பனை கிடையாது, உண்மையாகவே நடந்த கதை. ஸோ அந்த காட்டுக்குள்ளே அந்த காலத்தில் என்னென்ன நடந்ததோ அதையெல்லாம் வச்சு தான் ஒரு சாமியும் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம சாமிக்கு ஒரு சாமிக்கும் தீபம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிறது சன்னாசி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அரசு மகன், அந்த பக்கம் இருக்கிறது சந்தன கருப்பர். இந்த 3 சாமிக்கும் நம்ம இப்போ தீபம் பார்த்துடலாம். இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய கோயிலில் நமக்கு வீடியோஸ்லாம் அலௌடு கிடையாது. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோ எங்களோட குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்பெஷலாக இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ரொம்ப நாள் வேண்டுதல் இருந்ததுன்னா கண்டிப்பாக மனசில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு அது சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. நடுவில் இருக்கிறது கட்டு சோத்து கருப்பர் சுவாமி. அதுக்கு இடது பக்கத்தில் இப்போ நம்ம தீபம் பார்த்துட்ருக்கிறது தொட்டியர். அதுக்கு வலது பக்கத்தில் இருக்கிற சாமி வேடர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தீபம் பார்த்துட்ருக்கிறது செங்கிடாய் கருப்பர். அவருக்கு பக்கத்தில் ஒரு மேடை மேலே இருக்கிறது மேல கருப்பர். இந்த ஆலத்துப்பட்டி உலிவீர சுவாமி கோயிலில் மாதம் வர அமாவாசை ப்ளஸ் மகா சிவன்ராத்திரி இது ரெண்டுமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கூட்டமும் அதிகமாக வரும் இந்த டைமில். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தங்க அம்மன். இவங்க தான் இந்த எல்லாருக்குமே அம்மா. இதுக்கான ஒரு உண்மை கதை கூட இருக்குது, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மலுக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாருமே ஒரு நியாயமான காரணத்துக்காக அந்த காலத்திலே போராடி உயிரை விட்டு அதுக்கப்புறம் தெய்வமானவங்க. ஸோ எப்பயுமே நம்ம நியாயமான ஒரு வேண்டுதல் வச்சோன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க.
அடுத்ததாக இருக்கிறது மெய்ய பெருமாள். அமாவாசை மகா சிவன்ராத்திரி அது மாத்திரம் இல்லாமல் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் பொங்கல் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது சின்ன கருப்பர், பெரிய கருப்பர். மொத்தமாக நமக்கு இந்த தனியாக இருக்கக்கூடிய மண்டபத்தில் 13 சாமி இருக்காங்க. இதுக்கு வெளியில் முன்னோடி இருக்கிறாரு. அது சின்ன வீடியோ ஸ்னாப்பாக நான் முன்னாடியே அட்டாச் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எங்களோட குலதெய்வம் உலிவீர சுவாமியை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம். இவர் தான் நமக்கு நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய உலிவீர சுவாமி எங்களோட குலதெய்வம். நீங்களும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நல்ல வேண்டுதல்களை வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இருவன சாமி. இவங்க 2 பேருமே தனியாக நமக்கு ஒரு மண்டபத்தில் இருக்காங்க. இந்த கோயிலுக்கு நம்ம ஒரு நல்ல ரெய்னி சீசனில் போனோன்னா ஒரு அட்வென்ச்சர் மாதிரியே இருக்கும். அதோட போகிற வழியெல்லாம் பார்த்தா நமக்கு நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த மலை தண்ணிக்குள்ளே நம்ம போகிறப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து நம்மளை குலமாக வழி நடத்திட்டுருக்கிற தெய்வம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இயர்லி ஒன்ஸ், வருஷத்துக்கு ஒரு டைமாவது நம்மளோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அப்படி இல்லை நாங்கள் அப்ராடில் இருக்கிறோம், எங்களால் முடியாது, இல்லை ஒர்க்கு ஷெடியூலில் பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நேட்டிவ்க்கு போகிறதுக்கு சான்சஸ் கிடச்சிதுன்னா அதில் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் கோயில் ட்ரிப்பை இன்க்ளூட் பண்ணுங்கள். ஒரு சின்ன டைம் உங்களோட குலதெய்வம்காக ஒதுக்குங்க. நம்மளை தலைமுறையாக பார்த்துட்ருக்கிற தெய்வம் தான் நம்மளோட குலதெய்வம். ஸோ நம்மளோட தலைமுறையே வந்து அது வழி நடத்தியிருக்குங்கிறப்ப நம்மளை வந்து சரியான வழியில் நம்ம குலதெய்வம் வழி நடத்தும். ஸோ கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு பிளான் போட்டுட்டு உங்கள் நேட்டிவ் ட்ரிப் அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணுங்கள். இது என்னோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு. பாருங்கள், இது நம்ம கோயிலோட குளத்துலேருந்து பக்கத்துலேயே நம்ம உலிவீர சுவாமி இருக்கிறாரு. ஜென்ரலாகவே நம்ம ஒரு வெஹிக்கிள் வாங்கினாலோ இல்லை ஏதோ ஒரு பூஜை பண்ண ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம குலதெய்வத்தை நினச்சி அதை ஆரம்பிக்கணும். அப்படி குலதெய்வம் தெரியாதவங்க ஒரு சின்ன சிம்பிளை தண்ணி வச்சு அதை குலதெய்வமாக நினச்சிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கணும். பூஜையாக இருந்தாலும் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளோட வழிபாடு எல்லாத்துலேயுமே நம்மளோட குலதெய்வத்துக்கு முதல் பங்கு வகிக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப போயிட்டு வாங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்கூட நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.